ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக பிரார்த்தனைகளை செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள் நம்மிடத்திலே இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருகிறார்கள், நேராக அல்லது தொலைபேசியிலே பேசுகிறார்கள், அல்லது என்னுடைய இந்த தொலைபேசியினுடைய வாய்ஸ் மெசேஜில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக அன்பர்களை நான் பார்க்கிறேன், நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். பாபாவுடைய பிள்ளைகள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு பிள்ளை சொல்கிறார், அப்பா நான் துபாயில் இருக்கிறேன், என் மனைவி, என் தகப்பனார், என்னுடைய தாய் அனைவருமே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நான் அவர்களை பார்க்க இயலவில்லை. மிகவும் பாசத்திலே நான் மிகவும் உடலுகிறேன். என்னுடைய சம்பாத்தியத்திற்காக, காசுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்பா காசுக்காக வந்திருக்கிறேன், அவளை பார்க்க முடியவில்லை. என் மனைவி அவளுடைய பாசத்தையும் என்னுடைய மகனுடைய முகத்தையும் பார்க்க முடியவில்லை என்று நான் அழுகிறேன் என்று சொல்கிறார். அதுபோல ஒரு மகள் பேசுகிறார், அப்பா நான் நெடுந்தொலையில் இருக்கிறேன், என்னுடைய தாயும் தகப்பனும் எங்கேயோ இருக்கிறார்கள், எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, எனக்கான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீக்கிரமாக முடிக்க இயலவில்லை. இப்படியாக அவள் சொல்லுகிறார். இன்னொரு பெரியவர் பேசுகிறார், வயது 60 கடந்து விட்டது, என்னுடைய வியாபாரத்திலே நட்டம், நான் என்ன செய்யவேன் என்றே தெரியவில்லை, எனக்கு 6 வேன் வைத்திருக்கிறேன், 6 வேனும் ஏதோ ஒரு வகையிலே ரிப்பேர் ஆகி 4 இருக்கிறது, 4 வெளியில இருக்கிறது, இன்னொரு 4 முடமாக இருக்கிறது. இப்படியாக இந்த 6 வேனும் எனக்கு ஓடவே இல்லை. அது மட்டுமல்ல, நான் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு கடனாளியாக இருக்கிறேன். இதை எப்படி நான் எதிர்கொள்வேன் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, நான் போதாக்குறைக்கு ஒரு 30 பவுன் நகையை வேறு இடத்துல வாங்கி நான் அடமானம் வைத்து விட்டேன், அதையும் அவர்கள் இப்பொழுதே கொடு என்று கேட்கிறார்கள். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுகிறார். ஒரு பக்கம் ஒரு மகள் அழுகிறார். அவள் என்ன தெரியுமா சொல்கிறாள், நான் ஒருவரிடத்திலே மனதை பறிகொடுத்து விட்டேன், எனக்கு திருமணத்தை வேறு இடத்தில் பார்க்கிறார்கள், கண்டிப்பாக நான் பார்க்கிற அந்த மகனைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் என்று அழுகிறார். இவர்கள் எல்லாம் இப்படி வேறு வேறு விதமாக ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறார்கள். சில பேர் பணத்திற்காக பிரச்சனை, கடனுக்காக பிரச்சனை, சிலர் பாசத்திற்காக பிரச்சனை, சிலர் அன்பிற்காக பிரச்சனை, சிலர் திருமணத்திற்காக பிரச்சனை, ஒரு சிலர் உடலுக்காக பிரச்சனை, உடம்பு சரியில்லை. இப்படியாக ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். யாராவது ஒருவர் நன்றாக இருக்கிறாரா என்று சொன்னால் அது கோடியில் ஒருவராகத்தான் இருப்பார். அவர் கூட அந்த கோடியில் ஒருவர் தான் பாபாவுடைய ஒழுங்கான பிள்ளை. அந்த கோடியில் ஒருவனாக நான் இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கோடியில் ஒருவர் தான் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு மகிழ்ச்சியாக இந்த தருணத்தை மகிழ்ச்சியாக நான் எதிர்கொள்வேன், வாழ்வேன், வாழ வைப்பேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவுடைய பிள்ளைகளாக கண்டிப்பாக இருக்க முடியும். நான் அப்படியாக இருப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பாபாவுடைய பிள்ளை. அதனால்தான் உனக்கு நான் நம்பிக்கையை ஊட்ட எனக்கு பாபா ஒரு தகுதியை தந்திருக்கிறார். நான் பெரிய மேதாவி அல்ல, நான் பெரிய ஞானி அல்ல, விஞ்ஞானி அல்ல, பெரிய மகான் அல்ல, பெரிய செல்வந்தன் அல்ல, மிகப்பெரிய பலசாலி அல்ல, மிகப்பெரிய ஒரு அறிவாளியும் அல்ல, மெத்த படித்தவனும் அல்ல. ஏதோ எனக்கு என்ன தெரிகிறதோ அதை உனக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். அனைத்தையும் படித்து கரைத்து குடித்தவன் எவனும் இல்லை உலகத்திலே, எதுவும் தெரியாதவனும் எவனும் இல்லை. எனக்கு என்ன தெரிகிறதோ அதை உன்னிடத்திலே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், முயற்சி செய்கிறேன். நீயும் அதை முயற்சி செய், நீயும் கூட அதுபோல வாழ முயற்சி செய். உனக்கு ஏதாவது தெரியும், கண்டிப்பாக உனக்கு ஏதாவது தெரியும். தெரிந்து அதை பயன்படுத்துவது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையில் உனக்கு என்ன பிரச்சனை இப்பொழுது இருக்கிறதோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். உன்னை போட்டு
மிகப்பெரிய ஒரு இரும்பு குழாயிலே, மிகப்பெரிய இரும்பு ஒரு ஒரு வடிவத்திலே பந்திலே போட்டுவிட்டால் கூட அதிலிருந்து வெடித்து வருவதற்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். சொல்வது எளிது, சொல்லுதல் யாருக்கும் எளிது. அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பது எனக்கு தெரியும். அந்த குறளுடைய அந்த விளக்கம் புரியும். ஆனாலும் கூட உனக்கு அது செய்தி, எனக்கு அனுபவம் என்று சொல்லுகிறார். நீ நினைப்பது நான் தெரிகிறது, எனக்கு தெரிகிறது. பாரப்பா, உன்னை விட பல மடங்கு நான் துன்பத்தில் இருந்திருக்கிறேன். எனக்கும் துன்பம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனாலும் கூட அது எந்த வடிவில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. பிரபஞ்சம் நம்மிடத்திலே அனைத்தையும் கொடுத்திருக்கிறது, கொட்டி கொடுத்திருக்கிறது. அந்த காலத்து மன்னர்களை விட நாம் மேலானவர்கள். ஏனென்று சொன்னால், ஒரு குதிரை மட்டும்தான் அவர் பயணம் செய்ய முடியும். நான் பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு அழகான ஒரு மகிழ்வந்தில் இருக்கிறது, எப்படி எத்தனை குதிரை சக்தி இருக்கிறது அவருக்கு. அவன் அனுபவிக்காததெல்லாம் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் மன்னர்களை விட மேலானவர்கள். ஆனாலும் துன்பம், அப்படித்தானே? அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு கண்டிப்பாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி ஒன்றே இதற்கெல்லாம் விடிவு காலம். சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை ஒன்றே ஒரு விடை கொடுக்கும். ஒரு விதைக்கு கூட, சாதாரண ஒரு விதை, ஓரறிவு உள்ளது. அதற்கு இருக்கிற நம்பிக்கை, நான் பூமியில் என்றாவது புதைக்கப்படுவேன், என் மீது ஒரு சொட்டு தண்ணீர் விழும், நானும் முளைவிடுவேன், உழைப்பேன், செடியாவேன், மரமாவேன், பூத்து குலுங்குவேன், சமூகத்திற்கு நிறைய பயன் தருவேன் என்று அதற்கு இருக்கிற நம்பிக்கை ஆறறிவுள்ள நமக்கு இருக்க வேண்டாமா? பாபா கொடுத்ததை, பாபா சொன்னதை நாம் நம்ப வேண்டாமா? கண்டிப்பாக நமக்கும் நல்லது கிடைக்கும். எதற்கெடுத்தாலும் நான் உயிரை விடுகிறேன், எதற்கெடுத்தாலும் நான் இறந்து போகிறேன், எதற்கெடுத்தாலும் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், எப்படியாக பேசுகிறார்கள், இப்படித்தான் கதைக்கிறார்கள். இதுதான் நான் காதிலே கேட்கிறேன். எனக்கு விருப்பமே இல்லை. நான் பாபாவுடைய பிள்ளை. நான் துணிந்து நிற்பேன், போராடுவேன், வெற்றி பெறுவேன், எதையும் எதிர்கொள்வேன். நான் தவறு ஒருவேளை செய்திருந்தாலும் கூட அந்த தவறை திருத்திக் கொள்ளுவேன். இனி செய்ய மாட்டேன். அதிலிருந்து மீண்டு வருவேன். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய திராணியையும் தெம்பையும் எனக்கு பாபா தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வயதில் எனக்கு இருக்கும்போது என்னை விட அதிகம் வயது குறைந்தவர்கள் எல்லாம் என்னிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் ஏன் தற்கொலை, எதற்காக பிரச்சனை, ஏன் வந்தது, இது யாரால் வந்தது? நம்மை நாம் தான் செதுக்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்வதற்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை வாழ தெரியாமல் நம்மை நாமே அழித்துக் கொண்டோம். பிரபஞ்சம் அழிக்கவில்லை, கடவுள் நம்மை அழிக்கவில்லை. ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம். ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம். துணிவோடு இருப்போம், உலகை ஆள்வோம். பாபா சொன்னதை கடைபிடிப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், நலமாக வாழ்வோம். வருகிற இந்த, அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பாபாவுடைய பிறந்த நாள் வருகிறது. அதாவது ஸ்ரீராம நவமி என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கெல்லாம் பாபாவுடைய திருநாள், பிறந்த நாள். அவர் என்றைக்கு பிறந்தார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட அதை உலகெங்கிலும் இருக்கிற பாபாவுடைய பிள்ளைகள் பிறந்த நாளாக கருதி கொண்டாடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், யார் என்று அவரை யாரிடத்திலுமே காட்டிக் கொள்ளவில்லை. ஒருவேளை அவர் காட்டியிருந்தாரானால் அவரை வைத்து ஏதோ ஒரு ஜாதி, ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு மடையன் அவரை வைத்து என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் என்று கொண்டாடி இருப்பான். ஆகினால் தான் அவர் அன்றைக்கே தெரிந்து ஜாதியையும் மதத்தையும் மறைத்து விட்டார். அதில் கூட பாபா உயர்வானவராக இருக்கிறார். நம்மை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட முடிவின்படி அந்த ஸ்ரீராம நவமி அன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அனைவரும் வாருங்கள். பாபா தரிசனம், பாவ விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். அன்றைய தினத்திற்கு வண்டலூரிலே வந்து குவியுங்கள். அனைவரும் வெளிநாட்டில் இருந்தால், உங்களால் வர முடியவில்லை என்று சொன்னால் அங்கிருந்தே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை வெல்லட்டும்.
அனைவரது மனத்திலும் பாபாவுடைய பெயரே நில்லட்டும். உங்கள் புகழ் உலகெங்கிலும் செல்லட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.